கதை சொல்ல ரெடி சாய்க்குட்டி. ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். அவரு குடும்பத்தை நடத்தவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். ஒரு நாள் ஆற்றங்கரையில் அவர் உக்காந்து, அட கடவுளே, எனக்கு வர்ற வருமானத்துல என் குடும்பத்தை கூட சரியா பார்த்துக்க முடியல. என் மனைவியும் குழந்தைங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடத்த மாட்டியா நீ? இப்படி அந்த விவசாயி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கிருந்தோ ஒரு வாத்து வந்துதான். அட வாத்து, கடவுளே எனக்கு அதிசயத்தை நடத்துங்கன்னு சொன்னா ஒரு வாத்தை இங்க அனுப்பியிருக்கீங்க. இங்க பாரு வாத்தே, எங்களுக்கே உணவில்லை, இன்னும் உன்னையும் என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை இட்டதான். என்ன தங்க முட்டையா? நீ தங்க முட்டை இல்ல வாத்தா? அடக்கடவுளே, என்னால இத நம்பவே முடியல. கடவுளே, நீங்க இவ்வளோ சீக்கிரம் என்னோட கோரிக்கையை ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனி என்னோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும். என் குடும்பத்தை நான் இனி சந்தோஷமா பார்த்துப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அந்த விவசாயி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அதிசய வாத்தை எடுத்துட்டு போய் தினமும் அது இடுற தங்க முட்டைய வித்து அவர் குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் பார்த்துக்கிட்டாராம். என்னோட செல்ல மக இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆமாங்க, எல்லாமே இந்த அதிசய வாத்தினாலதான் நடந்தது. நீ ரொம்பவே சரியா சொன்ன. இது எல்லாமே இந்த அதிசய வாத்தினாலதான் நமக்கு நடந்தது. இப்படி இவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த விவசாயிக்கு ரொம்பவே பேராசை வந்துடுச்சு. இந்த வாத்து இப்படியே தினமும் ஒரு தங்க முட்டை இட்டா என்னைக்கு நான் பெரிய பணக்காரனாகிறது? இத பாரு வாத்து, எனக்கு ஒரு தங்க முட்டை பத்தாது, நீ நிறைய தங்க முட்டைகளை இன்னைக்கு இடுற அப்படின்னு அந்த வாத்தை அவரு துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாரு. உடனே அந்த வாத்து இதுக்கு மேல இவர்கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் கையில இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருந்த ஆத்துல குதிச்சிருச்சு. வாத்தே, ஓடாத ஓடாத. அட கடவுளே, அந்த வாத்து என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சே. கடவுள் எனக்காக கொடுத்த இந்த அதிசய வாத்தை என்னோட பேராசையினால் நான் இப்படி இழந்துட்டனே. இனி நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அவனோட பேராசையால கடவுள் கொடுத்த அதிசய வாத்தை அவன் இழந்துட்டான். திரும்பவும் அவனோட குடும்பம் ஏழ்மை நிலைமைக்கே திரும்பிடுச்சு. இததான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்களும் இது மாதிரி எதுக்காகவும் பேராசைப்படக்கூடாது. ஓகேவா?